ஓம் விநாயகா போற்றி. எதிரிகளே ஆனாலும் தன்னை நாடி வந்தவர்களை ஓடிச் சென்று காப்பாற்றும் மகத்தான குணம் மிக்க மகரம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு சில அசுபமான பலன்களின் முன்னெச்சரிக்கை குறிப்புகளாக தந்து அவைகளிலிருந்து எவ்வாறு நீங்கள் பாதுகாத்து வளமுடன் வாழ முடியும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். பொதுவாக பாதைகளில் எந்த இடத்தில் குழிகள் உள்ளது, எந்த இடத்தில் வேகத்தடைகள் உள்ளது, எந்த இடத்தில் நமக்கு நிதானித்து செல்ல வேண்டும், வளைவுகள் உள்ளது என்பதை அறிந்து கொண்டால் நாம் எளிதில் நம் பயணத்தின் அந்த இடங்களை கடந்து நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். அதே போல்தான் வாழ்க்கை பாதையிலும் நாம் எந்த இடங்களில் அதிகமான பாதிப்புகளுக்குள்ளாக்குவோம், கடுமையான அசுப பலன்களால் தாக்கப்படுவோம், எந்த நாட்களில் நாம் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியும். அந்த குறிப்புகளை எல்லாம் நம்ம ஜோதிட ஞானிகள் நமக்கு பல வழிமுறைகளில் நமக்கு கூறி சென்றுள்ளார்கள் ஜோதிடத்தில். எனவே அவைகளை நாம் அறிந்து கவனமுடன் அந்த காலங்களிலும் நாட்களிலும் செயல்பட்டால் நம் வாழ்க்கையின் உண்மையான இலக்கை அடைய முடியும், லட்சிய இலக்கை அடைய முடியும். எனவே உங்களை பொறுத்தவரை மகரம் ராசி என்பவர்களுக்கு அந்த விதமான அசுப காலங்கள், அசுப நாட்கள் எப்பொழுது ஏற்படும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை முக்கியமாக பொருளாதார வீழ்ச்சி, காரிய தடைகள், உறவுகளில் பிரிவுகள், அதே போல் தீய பழக்கங்கள், தீயவர்களின் சேர்க்கைகள்னால் பிற பிரச்சனைகள் போன்ற அனைத்து பலன்களையும் இப்பதிவில் உங்களுக்கு எந்த காலங்களில் எவ்வாறு எந்த நாட்கள் ஏற்படும், அதை எவ்வாறு நிவர்த்திக்கலாம் என்பதை பார்ப்போம். ஏழரை சனியின் பாதிப்புகளை ஏறதோ கடந்து விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எனினும் இன்னும் சிறு பாதிப்புகளை திருவோணம் 3-4 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதங்கள், சிறிது நாட்கள் 6 மாத காலம் உள்ளது. அந்த காலங்களிலும் அவர்களுடைய எல்லோருக்குமே ஒரு பாதிப்புகள் என்று ஏற்படும் என்றால் துல்லியமான கால அளவை அறிய வேண்டுமென்றால் நம்முடைய பிறந்த ஜென்ம நட்சத்திர பாதம் அறிய வேண்டும். நாம் எத்தனாவது ராசி நம்முடைய நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறோம், நமது நட்சத்திரத்தில் எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு அந்த ராசியில் நாம் எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் திருவோணம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதில் உத்திராடம் 3 பாதம் முதலில் உள்ளது. உத்திராடம் 2ஆம் பாதம், திருவோணம் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் 5வது பாதத்தில் மகரம் ராசியில் 5வது பாதத்தில் திருவோணம் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு கணக்கிட்டு கொண்டால் தான் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலத்தில் தான் ஜென்ம சனியின் பாதிப்புகளை கடுமையான சோதனைகளுக்குள்ளாகி கடுமையான விளைவுகளை சந்தித்திருப்பீர்கள். இதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் மிகச் சரியாக இருக்கும். அதே போல்தான் மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த பாதங்கள் ரீதியாக 2வது ராசியில் ராகு நாளைக்கு வருகிறதா, அது உங்கள் நட்சத்திர பாதத்திற்கு எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திர பாதத்தில் ராகு கேதுக்கள் வரும்போதும் அந்த 2 மாத காலம்தான் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். 1.5 வருட காலம் அந்த ராசியில் சஞ்சரித்தாலும் 18 மாதங்கள், 9 பாதத்துக்கு 18 மாதங்கள், ஒரு பாதத்திற்கு 2 மாதங்கள் மட்டுமே உங்களை பாதிக்கும். எனவே பயப்பட வேண்டாம். 2 மாதங்கள் நீங்கள் அதில் எந்த நாட்கள் பாதிப்புகள் வரும் என்பதையும் துல்லியமாக அறிந்து கொண்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே அதே போல்தான் சந்திராஷ்டமம் நடக்கும்போதும் உங்கள் நட்சத்திர பாதத்தில் நீங்கள் எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் உங்கள் ராசியில் பிறந்தீர்களோ 8வது ராசியான சிம்மம் ராசியில் 10வது நட்சத்திர பாதத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் மிக குறுகிய காலம் மட்டுமே உங்களை பாதிக்கும். குறுகிய காலம் என்றால் ஒரு ராசியில் 2.25 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம் நமக்கு சந்திராஷ்ட காலமாகும். 2.25 நாட்கள் சந்திராஷ்ட பாதிப்புகள் கொடுக்கும். கவனமுடனும் பொதுவாக பண விவகாரங்களிலும் பிரயாணங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பாகும். அந்த நாட்களில் உங்களுக்கு துல்லியமாக பாதிக்கும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் உங்களை பாதிக்கும். அப்பொழுது 9 பாதத்திற்கு 2.25 நாட்கள், அதாவது 54 மணி நேரம் என்றால் ஒரு பாதத்திற்கு 6 மணி நேரம் மட்டுமே உங்களை பாதிக்கும். மாதம் ஏற்படும் சந்திராஷ்டமே 6 மணி நேரம் மட்டும்தான் பாதிக்கும். சரியான ஆய்வு செய்தாலும் அது உண்மையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
எனவே நீங்கள் துல்லியமான கால அளவுகளை தெரிந்து கொண்டு ராகு கேதுக்களாகட்டும், சனியாகட்டும், சந்திராஷ்டமாகட்டும், துல்லியமான கால அளவை தெரிந்து கொண்டு அந்த காலங்களில் பாதுகாப்புடன் கவனமுடன் செயல்பட்டு விடுங்கள். அடுத்ததாக மிக முக்கியமாக ஜென்ம நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு சில நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது பாதிப்புகளை கொடுக்கும். அந்த கால அளவுகளை முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். அவைகளை நீங்கள் அறிந்து செயல்பட்டால் சிறப்பாக 3 நட்சத்திரங்களில் உங்கள் ராசியில் இருக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தலா 9 நாட்கள், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 9 நாட்கள் பாதிப்புகளை கொடுக்கும் நட்சத்திர நாட்களாகவே இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் அந்த சுப காரியங்களை தவிர்ப்பது சிறப்பாகும். புதிய முதலீடுகள், புதிய வேலைகள், அனைத்து வித புது காரியங்களையும் செய்வதை அந்த தொடங்குவதை தவிர்ப்பது சிறப்பாகும். அதேபோல் இந்த மகரம் ராசி பெண்கள் அந்த நட்சத்திரக்கார ஆண்களை தேர்ந்தெடுப்பதை தவிர்ப்பது சிறப்பாகும். தேவைப்பட்டால் ஜாதக ஆய்வு செய்து தேர்ந்தெடுப்பது நல்ல வழிமுறையாகும். அதேபோல் ஆண்கள் இந்த நட்சத்திர பெண்களை, ஏன்னா 10 பொருத்தம் பார்க்கும்போது சில பொருத்தங்கள் வரும், எனினும் ஜாதக ஆய்வு செய்தே தேர்ந்தெடுப்பது நல்ல வழிமுறையாகும். அடுத்ததாக உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பார்த்து விடுவோம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அந்த 9 நாட்கள் எது என்று பார்ப்போம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 9 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆகாத அசுப நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திர நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள், இந்த நட்சத்திரம் மீது சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் அந்த நட்சத்திர நாட்களாக நான் கூறுகிறேன். அந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. பொது முகூர்த்த நாட்கள் வரும், ஆனால் உங்களுக்கு அது ஏற்ற நாட்கள் அல்ல. அதேபோல் புது முதலீடுகள், புதிய தொழில்கள், புதிய வேலைகள், புது முயற்சிகள் அனைத்தையும் தவிர்ப்பது சிறப்பாகும். புது முதலீடுகள் செய்கிற காரியத்தில் புது முதலீடுகள், பெரிய முதலீடுகளை அன்று செய்வது தவிர்ப்பது சிறப்பாகும். புது உறவுகளையும் கவனமுடன் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதேபோல் உங்களுக்கு எந்த நாட்கள் என்ன விதமான பிரச்சனைகள், பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். பொதுவாக பிரயாணங்களில் தீங்கும், கண்டங்கள், விபத்துக்கள் ஏற்படும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும். எனவே அந்த நாட்களில் நீங்கள் தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளலாம். செய்யும் பிரயாணங்களிலும் பாதுகாப்புடன் தலைக்கவசம் அணிந்து சாலை விதிகளை பின்பற்றி போதை மயக்க வஸ்துவை தவிர்த்தும் பிரயாணம் செய்வது சிறப்பாகும். நோய்களின் அறிகுறிகள் அந்த நாட்கள் தோன்றும் போது மருத்துவ ஆலோசனை பெற்று சீர் செய்து கொள்வதும் நலமாகும். அதேபோல் அடுத்ததாக உங்களுக்கு வேலை, தொழில், வியாபாரங்களில் காரிய தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் புனர்பூசம், விசாகம், போட்டது நட்சத்திர நாட்கள் அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். எனவே அந்த நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் அந்த நிதானமுடனும் பொறுப்புடனும் செயல்படுவது சிறப்பாகும். முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தால் நீங்கள் அடுங்கானம் குடும்ப உறவினர்கள் மூலம் அந்த காரியங்களை அன்று செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த காரியங்களை அன்று முழு முயற்சியுடன் செயல்படுவதை தவிர்ப்பது சிறப்பாகும். அதேபோல் உங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள், தீயவர்களின் சேர்க்கைகள், தீய வழிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதை துன்பமும் வதைகளையும் கொடுக்கக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் அந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும். எனவே அன்று அனைவரிடமும் விட்டு கொடுத்தும், முக்கியமாக நண்பர்கள், உறவினர்களிடம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் பழகுவது சிறப்பாகும். மற்றவர்களிடம் கவனமுடனும் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது அனைத்து காரியங்களுக்குமே நல்லதாகும். எனவே நீங்கள் இந்த வழிகளில் பாதுகாப்புடன் செயல்பட்டு வளமுடன் வாழுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு 9 நட்சத்திர நாட்கள் ஆகாத நட்சத்திரங்கள் எது என்று பார்ப்போம். திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், இந்த 9 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள். அதேபோல் இந்த நட்சத்திர நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்த்து விட வேண்டும். புது முதலீடுகள், புது முயற்சிகள் அனைத்தையும் தவிர்ப்பது சிறப்பாகும். அந்த நாட்களில் நீங்கள் பெண்களாக இருக்கும்போது கணவனாக தேர்ந்தெடுக்கும் ஆண்களை தவிர்ப்பது சிறப்பாகும். இந்த நட்சத்திர ஆண்களை தவிர்ப்பது சிறப்பாகும். அல்லது தேவைப்பட்டால் ஜாதக ஆய்வு செய்து தேர்ந்தெடுப்பதே சரியான வழிமுறையாகும். ஆண்கள் கூடுதல் கவனமுடன் அந்த நட்சத்திர பெண்களை தேர்ந்தெடுப்பது சிறப்பாகும். என்றால் பொதுவாக 10 பொருத்தங்கள் இதில் வரலாம். ஆனால் இது வேறு கணக்கு, அது வேறு கணக்கு.
எனவே திருமணம் செய்யும்போது இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஜாதக ஆய்வு செய்து தேர்ந்தெடுப்பது சிறப்பான வழிமுறையாகும். அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை எந்த நாட்களில் எந்தெந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பார்ப்போம். பொதுவாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரயாணத்தில் தீங்கு, விபத்துகள், கண்டங்கள் போன்ற அசுவ பலன்களை கொடுக்கும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த நாட்களில் கூடுதல் கவனமுடன் நாம் பிரயாணங்களை தலைக்கவசம் அணிந்து சாலை விதிகள் பயன்படுத்தியும் போதை வஸ்துக்களை தவிர்த்தும் பிரயாணம் செய்வது சிறப்பாகவும் தூர பிரயாணங்களை அன்று கூடுமான வரை ஆரம்பிப்பதை தவிர்த்து கொள்ளலாம். நோய்களின் அறிகுறிகள் தோன்றும் போது மருத்துவ ஆலோசனை பெற்று சீர் செய்து கொள்வதும் சிறப்பான வழிமுறையாகும். அடுத்ததாக தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பின் காரியங்களில் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். எனவே அவைகளையும் நம் பொறுப்புடனும் கவனமுடனும் அன்று முன்னெச்சரிக்கையுடனும் பொறுமையுடன் செயல்பட்டு தான் தாமதப்பட்டாலும் பரவாயில்லை, காரியத்தை அன்றே முடிக்கப்பட்டாலும் அடுத்த நாளில் வெற்றிகரமாக முடித்து கொள்ளலாம். அன்றே முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் குடும்ப உறவினர்கள் யாருக்கு நல்ல நேரமோ அந்த அவர்களை வைத்து அந்த நாளில் செயல்பட்டு கொள்ளலாம். அடுத்ததாக உங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள், தீயவர்களின் சேர்க்கைகள், தீய வழிகளில் பிரச்சனைகள் ஏற்படும் நாட்கள் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும். எனவே அந்த நாட்களில் நீங்கள் கூடுதலாக கவனமுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செயல்படலாம். மற்றவர்களிடம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பாகும் அனைத்து காரியங்களிலுமே. அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை வழிபாடுகளும் மற்றவர்களும் பொதுவாக வழிபாடுகள் உங்கள் நட்சத்திர அதிபதி, ராசி அதிபதி, தசாபுத்தி கிரகங்களின் அதிபதிகளின் அதிதேவதைகளை வழிபட்டும் அந்த அம்சங்களை பயன்படுத்தும் வழிபாடுகள் செய்வது கூடுதல் சிறப்பு தரும். அதேபோல் அவிட்ட நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பரணி, பூரம், பூராட நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது சிறப்பாகும். புது முதலீடுகள், புது காரியங்கள், புது வேலைகள், புது முயற்சிகள் அனைத்தையுமே அந்த நாளில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் இந்த நட்சத்திரக்காரில் பெண்கள் முக்கியமாக கணவனாக தேர்ந்தெடுக்கும்போது தவிர்த்துக் கொள்வது மிக அவசியமாகும். தேவைப்பட்டால் ஜாதக ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதே போல்தான் ஆண்களும் பெண்களை தேர்ந்தெடுக்கும்போது கூடுதல் கவனமுடன் ஆய்வு செய்து ஜாதக ஆய்வு செய்து தான் நிச்சயமாக இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளும். 10 பொருத்தம் வேறு, அதில் இருக்கும் பொருத்தம் இருக்கலாம். ஆனால் ஜாதக ஆய்வு செய்து தான் திருமணத்தை எந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் முடிவு செய்து கொள்வது சிறப்பாகும். அதேபோல் எந்த நாட்களில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தால் பிரயாணங்களில் தீங்கு, கண்டங்கள், விபத்துக்கள் ஏற்படும் நாட்கள். கண்டங்கள் என்று எல்லா வழியும் உடல் ரீதியான நோய் கண்டங்கள் அனைத்து கண்டங்களும் ஏற்படும். எனவே இந்த கண்டங்கள் ஏற்படும் நாட்கள் உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள், பாதிப்புகள் ஏற்படும். எனவே அந்த நாட்களில் நீங்கள் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும். முக்கியமாக இப்போ பிரயாணங்கள், தூர பிரயாணங்களை தவிர்ப்பது சிறப்பாகும். செய்ய வேண்டியிருந்தால் தலைக்கவசம், சாலை விதிகளை பயன்படுத்தி போதை வஸ்துக்களை தவிர்த்தும் பிரயாணம் செய்வது சிறப்பாகும். அதேபோல் காரிய தடைகள், வேலை, தொழில், வியாபாரங்கள், காரிய தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், தாமதங்கள் அனைத்துமே ஏற்படும். அந்த நாட்களில் நீங்கள் கூடுதல் கவனமுடன் பொறுப்புடனும் அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாகும். அல்லது அந்த நாளில் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்களை உங்கள் உறவுகள், குடும்ப உறவுகள் மூலம் முடிக்க வேண்டியிருந்தால் முடித்து கொள்ளலாம். இல்லை தாமதப்படுத்த முடிந்தால் தாமதப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கவனமுடன் அந்த நாளில் காரியங்களை செய்ய வேண்டும். பின்னால் பாதிப்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையுடன் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அதேபோல் உங்களுக்கு உறவுகளினால் நண்பர்கள், கூட்டல் உறவுகளாகட்டும் அல்லது புது வழிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் தோன்றும் நாட்கள், மனதுக்கு வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடிய நாட்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீயவர்களின் சேர்க்கைகள், தீய வழிகளில் பிரச்சனைகள் ஏற்படும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பரணி, பூரம், பூராட நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த நாட்களில் கூடுதல் கவனமுடன் எல்லோரிடமும் செயல்படுவது சிறப்பாகும். எச்சரிக்கையுடன் எதையுமே எந்த செயல்களையுமே காரியங்களையும் செய்ய வேண்டும். அதேபோல்
முக்கியமாக நண்பர்கள், கணவன் மனைவி உறவுகள், நெருங்கிய உறவுகளிடம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து சென்றும் அன்று பிரிவுகள் ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்வது சிறப்பான வழிமுறையாகும். அதேபோல் நீங்களும் வழிபாடுகளும் அனைத்து வித உங்களுடைய நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி, கிரக தசாபுத்தி கிரகங்களின் அதிபதி அதிதேவதைகளை வழிபட்டும் அம்சங்களை பயன்படுத்தி கூடுதல் சக்தி பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.